ரெகுலரா ஆர்டர் போடுறவங்களுக்கு வந்து gift தர சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? ஃப்ரீயாவா? ஃப்ரீயாவா கிடைக்குது? ஃப்ரீயா கிடைக்காதும்மா, பவித்ரா கிடைக்கும். நீங்க என்ன எழுதி இருக்கு? படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுக்கல. நீ கிளம்பு, என் பொண்ணு வந்தாலும் அவ்வளவுதான். நீ வெளியே கிளம்பு. வர சொல்லுங்க. வர சொல்லவா? என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. வீட்டோட மாப்பிள்ளை ஆயிடுறேன். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு என்ன சைட் அடிக்கிறீங்களா? என்னைய யார உன்னையவா? பாத்துட்டே இருக்கீங்க. உன்னையா நான் சைட் அடிக்கிறேன்? பாத்துட்டே இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் அவ்வளவு அழகா இருப்பாரு. என் வீட்டுக்காரர் அவ்வளவு அழகா இருப்பாரு. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் போறேன். ஒரு டீலிங் பேசுவோமா? நீ போறியா? போ. நான் போறேன். ஒரு டீலிங் என்ன சொல்லு? கதவு சார். பேசாம பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. வீட்டோட மாப்பிள்ளையா அந்த வீட்டை எழுதிக்கிட்டேன். இரு வரேன். வீட என் பேர்ல எழுதி கொடுன்னு சொன்னேன். நீ எப்படி நீ எழுதுவ? நான் படிக்கிறேன் பாருங்க. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். பால் இருக்கு, இப்ப என்ன பண்ணுவ? பால் இருக்கு, பழம் இருக்கு, உங்க பொண்ண வர சொல்லுங்க அத்தை. தூண்டில் சிக்குது மீனே, என் லவ்வர் பர்வின் பானே, ஐ லவ் யூ உம்மா உம்மா. இருமா அம்மா 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 இல்லம்மா இரு, அப்படி தப்பா சொல்லிட்டமா. ஐ லவ் யூ உம்மா சொல்ல அடிக்கிறாங்க உம்மா. பாவாடை தாவணியில் இது பூவாடை. வீட்டுல யாருமா? யாருப்பா? அங்கே நில்லுப்பா, வெளியே நில்லுப்பா. ஆன்லைன்ல ஆர்டர் போடுவீங்களா நிறையா? ஆமா பண்ணுவேன். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஆஃபரா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரெகுலரா ஆர்டர் போடுறவங்களுக்கு வந்து gift தர சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? ஃப்ரீயாவா? ஃப்ரீயாவா கிடைக்குது? ஃப்ரீயா கிடைக்காதும்மா, பவித்ரா கிடைக்கும். ஏமா நீ வேற ஃப்ரீயா தராங்க. ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இதுங்க அது கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கு. உள்ள வரலாமா? சரி வாங்க, உள்ள வாங்க. வீட்டுக்குள்ளே வர வேண்டாங்க. ஃப்ரீனோட ஒன்று இந்தாங்கம்மா. இருங்க இருங்க இருங்க, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு சைன் போடுங்க. சைன்ல எது கேட்குறீங்க? ஏம்மா சும்மா கொடுக்குறோம்ல. இல்லையா, என் பொண்ணு கேட்கணுமே. சைன் எதுவுமே போறது. இப்போ நான் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுமா சைன்? கேளுங்க கேளுங்க. ஏன்னா இப்போ இது ஃப்ரீயா தராங்களா, எங்க ஆபீஸ்ல கேட்பாங்க அதெல்லாம். அப்படியா? ஏன்னா என் பொண்ணு தான் ஆர்டர் போடுவா, அதனால நான் கேட்டுக்கிறேன். ஹலோ பர்வீனே, ஏதோ ஆர்டர் வந்திருக்காங்க. நிறைய ஆர்டர் பண்ணனால ஃப்ரீயா ஏதோ பார்சல் கொண்டு வந்திருக்காங்க. வந்து இப்பதான் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். கையெழுத்து போட சொல்றாரு, கையெழுத்து போடலாமா? இல்லை, உங்கள்கிட்ட பேசணுமா? ஹலோ மேம், நீங்கள் ஆர்டர் போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு gift மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து. இதுக்கு வந்து சைன் போட்டால் மட்டும்தான் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். சைன் போட சொல்றீங்களா? சரி. என்ன சொல்லுங்க? போட சொல்கிறேன். போட சொல்லுங்க. சரிம்மா, வச்சிரும்மா. என்ன இங்கே போடணுமா? போடுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்படி இங்கே ஒன்று போடுங்க. எத்தனை இங்க ஒண்ணு மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. தம்பி இத்தனை கையெழுத்து வாங்குற? ஒரு பார்சலுக்கு இத்தனை கையெழுத்தா? சரி ஓகே. போயிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? தண்ணி எடுத்துட்டு வா. சரி, இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். தம்பி காலை கீழே தொங்க போட்டு உட்காரு. காலை நான் எப்படி போட்டு உட்காந்துருக்கேன்? இது யார் வேணுமா? நீ தானேப்பா இப்ப தண்ணி கேட்டா எடுத்துட்டு வந்தேன், பார்சல் வந்திருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும்மா. இது என் வீடு, வெளியே போங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? காது கேட்காதா? இது என் வீடு, வெளியே போங்க. யார் வீடு? இது என் வீடு. ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்து போட்டீங்களே, வெளியே போங்க. யார்? நீ போ வெளியில. நீ கிளம்பு. அம்மா வீடு என் பேர்ல எனக்கு வேணாம். நீ கிளம்பு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானயா. கிளம்பு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஏமா அப்படி ஏமா பதற? யார் வீடு? யார் வீட்ல வந்து பதற? யார் பன்னிக்குட்டி? வீட்ல அந்த பன்னிக்குட்டி மாதிரி பதறற. மரியாதையா சொல்லிட்டேன், வெளியில போயிரு. வெளிய போமா. நீ கிளம்பு வெளியில. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வீடு என் பேர்ல வந்துருச்சு, வெளிய போ. நீ இப்ப என்ன சொன்ன? ஃப்ரீயா பார்சல் வந்திருக்கு தானே, கையெழுத்து போட சொன்ன. கையெழுத்து போடுங்களா? என்ன எழுதி இருக்கு?
என்ன எழுதிருக்கு காட்டு. அதெல்லாம் காமிக்க முடியாது. நீ காட்டு. நீ என்ன சொன்ன? பார்சல் ப்ரீ பார்சல் தான் நீங்க சொன்ன. என்ன எழுதி இருக்கு? படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுக்கல. நீ உடனே அதெல்லாம் விட்டா அப்புறம் எனக்கு கிடைக்காது. போமா, நான் போட்ட பிளான் வேஸ்டா. நீ கிளம்பு. என் பொண்ணு வந்தானா அவ்வளவுதான். நீ வெளியே கிளம்பு. வர சொல்லுங்க. வர சொல்ல வா. என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. வீட்டோட மாப்பிள்ளை ஆயிடுறேன். ஏமா போ வெளியே போ. உங்க வீட்டுக்காரர் எப்படிமா காலைல போய் நைட்டு தானே வருவாரு? யார் வீட்டுக்கார நீ எதுக்கு இழுக்கிற? இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்தவனே எத்தனை அடி அடிச்சா வீட்டுக்காரன் எந்த அடி அடிப்பா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. யார் வீட்டுக்கார சம்பாதிச்சு உழைச்சதுதான் இது. நீ எப்படி வந்து உழைச்சதுல வெளியில வந்து ஓச்சே உள்ள கையெழுத்து போட மாட்டேற. வெளியே போலாம். மலையில புடிச்சு தள்ளிடுவேன். பேக் ஐசி வெளிய நீ வெளியே போடா. நீ போடா. டேய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போடா. மேல நான் என்ன பண்றது? எங்க ஏமா என்னமா? எங்க இருமா வெளியே கால்ல உள்ள. ஐயோ போச்சே. கால்ல உள்ள வேணாமா? போடா. இந்த மாதிரி நான் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குதே. சபா. வெளியே போடா. ஏசி மகாராணி மாதிரி ஏசி யார் உனக்கு மகாராணி, வாங்கி வச்சிருக்கியா? ஏசி போடு. மகாராஜா மாதிரி படுத்துருக்கிற. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். டேய் டேய் உனதான்டா. சார் தூங்கிட்டா சார். காப்பி ஏத்துனா. டேய் யார் வீட்ல வந்து யார் காப்பி ஏத்துவாரு? இப்போதானே உன்னை விரட்டினேன். உனக்கு கொஞ்சம் கூட மான ரோசம் இல்லடா. கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. திருப்பி வந்து படுத்து இருக்கற. இப்போதான் கனவுல திரிஷா வந்திருக்காங்க. எந்திரி. திரிஷா வந்தா இது வந்தா. கண்ணை திறந்தாதே பெருசா தெரியுறாங்க. பொண்ணு வந்துட்டு இருக்கறா. வந்தான்னு வெச்சுக்கோ உன்னை கிழிச்சிருவா. வருவா இரு. அம்மா புடவை கட்டிட்டு வர சொல்லுமா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. கொஞ்சம் கையில இந்த காபி ஸ்வீட். யார் மாப்பிள்ளை? யார் மாப்பிள்ளை? ரோட்ல போறாங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை நானு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உங்களுக்கு அவ்வளவுதான். உனக்கு கிளம்பு. வெளியே கிளம்பிரு. நல்ல மூட்ல சொல்லும் போதே நீ வெளியே கிளம்பிரு. கிளம்பு. கிளம்பு சொல்லிட்டேன். கையில எது கிடைக்குதோ எடுத்து மண்டே உடைச்சிடுறேன். கிளம்பு. வெளியே கிளம்பு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? கிளம்பு. கிளம்புடா. முறைச்சு பாக்க. டேய் கிளம்பு. சைட் அடிக்கிறீங்களா? என்னைய யார உன்னையவா? பாத்துட்டே இருக்கீங்க. உன்னையா நான் சைட் அடிக்கிறேன்? பாத்துட்டே இருக்கீங்க. என் வீட்டுக்கார அவ்வளவு அழகா இருப்பாரு. என் வீட்டுக்கார அவ்வளவு அழகா இருப்பாரு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. உன்னையா சைட் அடிக்கிறேன் நான்? சீ வெளியே போ. கிளம்பு. ஓ அந்த ஆசை வேற இருக்கா? உன் மேல எனக்கு ஆசை இருக்குது. உன் மேல ஆசைதான். அடே என்ன பாத்துட்டே இருக்கீங்க சும்மா? பா நீ கிளம்புப்பா. முறைச்சு அப்படி பாக்காதீங்க. நான் முறைக்கலப்பா. நீ முறைச்சு பாக்காதீங்க. மூக்கு கீழே விழுந்துற போகுது. அப்புறம் என் மூக்கு நீ கீழே விழுவாதே. உன் மூக்கு கீழே விழுவோம். சரி வாங்க ஒரு டீலிங் ஒண்ணு பேசிக்குவோம். நான் போறேன். ஒரு டீலிங் பேசுவோமா? நீ போறியா? போ. நான் போறேன். ஒரு டீலிங். என்ன சொல்லு? கதவு சார். கதவு எதுக்கு சார் சொல்ற? டீலிங் பேசுவோமா? டெய்லி பேசு. என்கிட்ட பேசு. எது கதவு சாத்து சொல்ற? சரி உட்காருங்க. இங்க உட்காருங்க. தள்ளி போ உட்காரு. சொல்லு. என்ன சொல்லு? பொண்ணு இருக்கா உங்களுக்கு? சொல்லு. அம்மா எனக்கு பொண்ணு இருக்கு. வீட்டை வந்து உங்க பேர்ல எழுதி வச்சுட்டா? என் வீட்டு என் பேர்ல, என் பொண்ணு பேர்ல என் பேர்ல தானே வீடு இருக்குது. திருப்பி எப்படி எழுதி வைப்ப? பேசாம பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. வீட்டோட மாப்பிள்ளையா அந்த வீட்டை எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எழுதி கொடுத்துரு. நான் பொண்ணை கட்டி வைக்கிறேன். ஐயா பொண்ணை கட்டி வைக்கிறதா? அப்படி கிடையாது. எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன வேணா கட்டி வச்சிருங்க நீங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க எழுதி கொடு. நான் கண்டிப்பா என் பொண்ணு உனக்கு கட்டி நான் தரேன். எழுதி கொடுக்கட்டா? கையெழுத்து போடாதீங்க. ஆமா உன் தலை மேல சத்தியமா எழுதி. யார் தலைமெல்லாம் சத்தியம் பண்ணாதுங்க. எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடு. அதை வேணா வந்து உங்க பொண்ணு கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன். உங்க பொண்ணு பேருனா? பானு. பர்வீன். பர்வீன். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. பர்வீன் பானு. பர்வீன் பானா? சரி. ஒண்ணுமே தெரியலையே. இருங்க. ஏன் எட்டி பாக்குறீங்க? லவர்ஸ்குள்ள 1000 எழுதுவேன். நீ லவர்ஸ்குள்ள எழுதுவேன். என்ன எழுதுறேன்னு நான் பாக்குறேன். நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன். அப்புறம் படிச்சுக்கோங்க. A few minutes later. இந்தாங்க கொடுத்துருங்க. உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. நல்லா எழுதியிருக்கேன். படிங்க. நாமெல்லாம் எவ்வளவு பேருக்கு படிங்க. இதெல்லாம் ஏய் என்ன என் பொண்ணு லவ் பண்ணுன்னு எழுதி இருக்கிற? இதுல என்ன எழுதி இருக்கிற? உன்னை என்ன சொன்னேன்? வீட்டை எழுதி கொடு. படிக்க தெரியாதா? இரு வீடு அந்த ஐ லவ் யூ மட்டும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இரு வரேன். வீடு என் பேர்ல எழுதி கொடுன்னு சொன்னேன். நீ எப்படி நீ எழுதுவ? நான் படிக்கிறேன் பாருங்க. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். தூண்டில் சிக்குது மீனே. ஏ லவ்வர் பர்வீன் பானே. ஐ லவ் யூ. உம்மா உம்மா. இருமா அம்மா அம்மா இல்லம்மா. இரு அப்படி தப்பா சொல்லிட்டமா? ஐ லவ் யூ உம்மா சொல்ல அடிக்கிறாங்க உம்மா.
ஏன் பொண்ணு பண்றேன் வெளியே எந்திரி. ஏம்மா இப்பதான் பொண்ணு கட்டி தரேன் வீடு எழுதி தரேங்க. பின்ன இப்ப என்ன சொன்ன என் பேர்ல தானே எழுதித்தானே நீ பொண்ணுக்கு அம்மா லவ் உன் பேர்ல எழுதுற உங்க வீட்டுக்காரர் கோச்சு பாருமா. யார் வீட்டுக்கு கோச்சுக்காரு இதெல்லாம் உன் பேர்ல எழுதுன கோச்சு பாருமா. எந்திரி. சரிம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. பாத்திமா இல்லம்மா ஒழுங்கா வேண்டாம். எழுது. இல்ல வேண்டாம்மா. ஒழுங்கா எழுது. நான் வந்து உங்க பொண்ணுக்கு துரோகம் பண்ண விரும்பல. என்ன இது துரோகம் பண்ண இல்லம்மா எழுது. மாத்தி அதாவது அதை எழுதுனா வந்து குடும்பத்துக்குள்ள சிக்கல் வந்துரும். ஏய் என் பேர் எழுதி கொடுடா நீ எழுது அப்பதான் என் பொண்ணு உனக்கு நீ கட்டி கொடுப்பேன் என் பொண்ணு உனக்கு நீ கட்டி கொடுப்பேன் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? உங்க பேரு பா தி ஒழுங்கா எழுது ஒழுங்கா எழுது மா பாத்திமா. இந்தாங்க பேர் தான் எழுதி தர சொல்லுங்க வீட்டுல. பேர் எழுதி கொடுக்குறேன் வீடு எனக்கு எழுதி கொடுக்குறேன் இப்ப என்கிட்ட எவ்வளவு சும்மா எல்லாத்தையும் வந்துடு. A few minutes later. அது பாட்டு டான்ஸ் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு ஆடுவேன். டான்ஸ் ஆடுறீங்களா கூட ஒரு பாட்டுக்கு? டான்ஸ் யாரு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுங்க தரேன். நான் டான்ஸ் ஆடணுமா ஆமா. நீ அப்ப கொடுத்துறியா அது கொடுத்துறியா அது கொடுத்துறியா அத கொடுத்துறேன். ஒரு பாட்டு ஒன்னு பாடுங்களேன் எனக்காக. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது ஒரு ஆட்டம் ஆடு. ஒரு டான்ஸ். குடு நீ. ஒரு டான்ஸ். இத குடு நீ அத குடுடா நீ நாளா என்கிட்ட இப்படி டான்ஸ் ஆடி கட்டற குடு அதெல்லாம் தெரியாது. போ இது என்னதுக்கா? அது உள்ள இருக்குப்பா இல்ல பொண்ணு உள்ள போறியா நீ பொண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். டேய் குடுத்துடா டேய் ஐயோ குடுத்துடா இருங்க. ஒரு ஆம்பளை பையனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரீங்களே உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கலையா? இரு நீ எல்லாரும் ஒரு பொம்பளை கிட்ட எழுதி வாங்குனே உன்ன வீட்ல சொல்லி வளர்க்கலையா? என் வீட்டுல சொல்லி தான் வளர்க்க இந்த மாதிரி எழுதி வாங்குறாங்க. ஆம்பளை பையனை ஃபாலோ பண்றீங்க. யாரு நீ ஆம்பளை பையனா? நீ ஆம்பளை பையனா? அற லூசு மெண்டல். உங்க பேரை நான் எங்க எங்கயோ உன்னை கீழ் பாக்கத்துக்கு அனுப்ப வேண்டிய இங்க வந்து பூந்துட்டு என்ன அமக்கலம் பண்ற நீ? டேய் வேணாம் திருப்பா வெளியே போ. இப்ப என்ன பண்ணுவ? பால் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவ? பால் இருக்கு. பழம் இருக்கு. உங்க பொண்ணை வர சொல்லுங்க அத்தை. யார் பொண்ணை வர சொல்ல? யார் பொண்ணு? இல்லம்மா பழம் இருக்கு. இப்ப என்னடா பண்ணுவ? அது பாரு இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன். போட்டடா எல்லாம் போயிடுச்சுடா போடா. கிழிச்சுடா இப்ப என்ன பண்ணுவ? வெளியே போ. சாட்சி எதுவும் இல்ல போ. நான் கையெழுத்து போடுறதுக்கு சாட்சி இல்ல வெளியே போ. வெளியே கிளம்பு. நீ கிளம்பு நாட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். நான் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள நீ கிளம்பிரு. நீ அதெல்லாம் எடுக்காத வை இருங்கம்மா. நீ வெளியே கிளம்பு. இருங்க கிளம்பிட்டு போறேன். கிளம்ப சொன்னீங்களா? கிளம்பணும்ல.